கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த வேத பாட பயிற்சி வகுப்புகளுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வேதத்தை படிக்க வேண்டும் என்று நினைப்பதே ஒரு மிகுந்த உன்னதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் அண்ட சராசரத்தினுடைய எல்லா ரகசியங்களும் இந்த வேத புஸ்தகத்துக்குள்ளதான் இருக்கிறது. இதை எந்த ஒரு மனிதனும் அதை நமக்கு போதித்து விட முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்தவர், இந்த வேத வார்த்தைகளை நமக்கு சொல்லி தருவார். ஒவ்வொரு முறை நாம் வேதத்தை தியானிக்க துவங்கும் போதும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேதத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வேத வார்த்தைகளில் உள்ள வல்லமைகளை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, இதை எங்களுக்கு பயன்படுத்த அதற்கு வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க. அப்படி சொல்லி நாம் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம பக்கத்திலே உட்கார்ந்து நமக்கு வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் வெளிப்பாடாய் மாற்றி தருவதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு கடவுளாய் இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிப்போம். தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நாம் படிக்க போகிறோம். முதல் வார்த்தை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுதான் அடிப்படை விஷயம். கோடி கோடி வருடங்களுக்கு முன்பாக கடவுள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். நம்ம உண்டாக்கல, அவர் உண்டாக்கினார். அந்த நேரத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமி அதுக்கு ஷேப்பே இல்லை, ஒழுங்கின்மையா இருக்குது, வெறுமையா இருக்கு, ஒன்றுமே இல்லை. அதுல மரம் செடி கொடி ஒன்றுமே இல்லை. பெரிய பள்ளங்களும் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பெரிய ஆழங்களும் இருந்தது. அதெல்லாம் ஒரு இருட்டா இருந்தது. முதல் காரியம் நடக்குது பாருங்க. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு இடம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அங்க பரிசுத்த ஆவியானவர் அங்கு வரணும். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடும் பொழுது ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கு. நல்லா புரிந்து கொள்ளும். அவங்க முதல்ல தேவ ஆவியானவர் வாரார், அந்த இடத்துக்கு வாரார், அசைவாடுறார். ஆங்கில வேதாகமத்தின்படி ஹோவரி, அதாவது பூமியை மூடிக்கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்குது. இப்படி நடக்கும்போது அப்போ தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் எந்த ஒரு காரியத்தையும் வார்த்தையினாலதான் உண்டாக்கி இருக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ அவருடைய குமாரர்களும் குமார்த்திகளும் ஆகிய நாமும் கட்டளை கொடுக்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இந்த பாடத்தை தான் அவர் முதல் அதிகாரத்திலேயே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நன்மை உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக சொன்ன என்ன நடக்கும்? அதான் கட்டளை. பிதாவாகிய தேவன் அதை தான் செய்தார். வெளிச்சம் உண்டாயிற்று. எவ்வளவு காலம் எடுத்ததுன்னு நமக்கு தெரியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வெளிச்சம் உண்டாகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அவர் கட்டளை கொடுத்த உடனே அவர் வெளிச்சம் நல்லதுன்னு அவர் பார்த்துட்டார். இப்பொழுது வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார்.
நம்ம வாழ்க்கையிலையும் வெளிச்சமான காரியங்களும் இருக்கும், இருளான காரியங்களும் என்ன செய்யும் இருக்கும். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் என்னது கிடையாது. அதை ரெண்டா பிரிச்சுட்டாரு. முதலாம் அதிகாரத்திலே ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன செய்றார், ரெண்டா பிரிச்சார். வெளிச்சம் வேற, இருள் வேற. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், அதுக்கு ஒரு பெயர் கொடுத்தார், பகல். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், அதுக்கு ஒரு இரவுன்னு ஒரு பெயர் கொடுக்கிறார். சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்போ முதல் நாள்ல அவர் வெளிச்சத்தை என்ன செய்கிறாரு, உண்டாக்கி இருக்கார். இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் தான் வானங்களையும் பூமியையும் என்ன செய்கிறார், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி இருக்கிறார். இது அடிப்படை விஷயம். இதுதான் உண்மை. ஏதாவது ஒரு இடத்துல ஒழுங்கின்மை இருந்தா அங்க பரிசுத்த ஆவியானவர் வந்தாங்கன்னா அங்க அந்த ஒழுங்கின்மை என்ன செய்யும், சரி செய்யப்படும். நாம் கட்டளை கொடுக்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதான் தேவன் சொல்ற, வெளிச்சம் உண்டாக கடவுது, கட்டளை. இதே ஃபார்முலாவை தான் கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும், ஊழியங்கள்ல பயன்படுத்தணும். நீங்க இப்படி பயன்படுத்துறவங்களா இருந்தா உலகம் முழுசும் பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய தேவ மனிதர்களாகவும் மனுஷர்களாகவும் நீங்க மாறிடுவீங்க. நம்ம பேசக்கூடிய வார்த்தையில் வல்லமை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடித்து கொண்டோம்னா நம்மளை ஜெயிக்கிறதுக்கு சாத்தானால முடியாது. அப்போ நம்ம இதை நம்ம ஆழமா புரிந்து கொள்ளணும். நம்ம நல்ல வார்த்தை தான் பேசணும், கட்டளை கொடுக்கணும். அந்த வார்த்தையின்படி தான் அங்க காரியங்கள் என்ன செய்யும், நடக்கும். அப்போ இந்த அதிகாரத்தின் முதல் 5 வசனங்கள் மூலமாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு. முதல்ல வாழ்க்கையில வெளிச்சம் வேணும், ஜனங்களுக்கு வெளிச்சம் வேணும். தேவன் ஒளியா இருக்கிறார் என்று என்ன இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அவர் உலகத்துக்கு வந்த உடனே இருள் நீங்கி போயிட்டு அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்தினருடைய வாழ்க்கைகள்ல, ஒரு ஊர் நாடுனுடைய வாழ்க்கைகள்ல வரும்போது அங்க வெளிச்சமான வாழ்க்கை உண்டாகுது. அங்க இருள் இல்லை. அவ்விடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம இந்த நாள்ல நம்ம வேதத்தை இந்த நாள்ல இருந்து நம்ம தியானித்து படிக்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஆழமான கருத்துக்களை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட நாம் படிக்க போகிறோம். அதை பயன்படுத்த போகிறோம். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக அதை நாம் என்ன செய்ய போறோம், பயன்படுத்த போறோம். வேதம் தேனிலும் இனிமையானது என்று வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை படிக்க 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 ஆழத்துக்கு உள்ள போயிட்டே இருக்கலாம். வெளிப்பாடுகளுக்கு மேல் வெளிப்பாடு, வெளிப்பாடுகளுக்கு மேல் வெளிப்பாடு, ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம். அப்ப இதை நம்ம புரிந்து கொள்வோம். நம்ம தொடர்ந்து இந்த வேத வார்த்தைகளை நாம் தியானித்து படிப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை என்ன செய்வார். பரிசுத்த ஆவியானவரை பிடித்து கொள்ளுங்க, எங்கனாலும் கூட்டிட்டு போங்க. அவர்கிட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை யாரு மேன்மைப்படுத்தி அவரை வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்க பெரிய ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஜெபம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிறோம். இந்த வேத முழுவதும் நாங்கள் தியானித்து படித்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிற மனிதர்களாய் மனுஷர்களாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு எப்பொழுதும் இருங்க. இந்த வேத வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லித்தாங்க. இந்த வேத வார்த்தைகளை எங்கள் மனதில் பதிய வைங்க. இந்த வேத வார்த்தைகள் எங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்கும்படி, எங்கள் கண்களை விட்டு பிரியாதிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய். கர்த்தர் நீர் அப்படி செய்யறக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அன்றே இந்த வேத பதியை அந்த பார்க்கிற, இதை படிக்கிற, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் பெயர் பெயராக ஆசீர்வதித்து
கோடா கோடியாய் பெருக பண்ண வேண்டும் என்று நான் கருத்தாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்குவதாக, இவர்கள் குடும்பத்தினர் மேல் தங்குவதாக, இவர்கள் வீட்டின் மேல் தங்குவதாக. கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுக்கு இந்த வேத பகுதியினுடைய பாடங்கள் வரும். அதை ஆழமாக படிங்க, கருத்தாக படிங்க. ஒரே பாடங்களை கூட திரும்ப 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 நீங்கள் அதை பார்த்து கேட்டு அதனுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு அந்த கர்த்தருடைய உண்மையான அந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்ள நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன், உங்களை ஊக்குவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.